பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தந்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, யாபேசு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். ஸோ யாபேசு ஜபிக்கிற ஜபம்தான் இது. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி 5 வகையான ஜபத்தை ஒரே வார்த்தையிலே நமக்கு புரிய வைத்திருக்கிறார். 1, தேவரீர் நம்மை ஆசீர்வதிக்கணும். 2வது, நம்முடைய எல்லையை பெரிதாக்கணும். 3வது, கர்த்தருடைய கரம், கர்த்தரை நம்மோடு கூட இருக்கணும். 4வது, எந்த தீங்கும் நம்மளை துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்ளணும். 5வது, எல்லா தீங்கையும் கர்த்தர் விலக்கி நம்மை காத்தரணும், பாதுகாத்து வரணும். ஸோ 5 வகையான ஜப குறிப்பை யாபேசு செய்த பிறகு யாபேசு ஜெபித்த இந்த ஜபத்தின் வேண்டுகோளை கர்த்தர் அங்கீகரித்து தேவன் அப்படியே அருளினார். யாபேசோ துக்கத்தின் மகன். யாபேஸ் என்றால் துக்கம் என்று மீனிங் இருக்கிறது. அந்த துக்கத்தின் மகனாகிய யாபேசை கர்த்தர் கனத்துக்குரிய மகனாய் கர்த்தர் உயர்த்தினார், கனம் பண்ணினார், அவனை மகிழ பண்ணியிருக்கிறார். ஸோ நாமும் கூட தேவனை நோக்கி, தேவனே எங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய எல்லைகளை பெரிதாக்கும், தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு எங்களை தீங்கெல்லாம் விலக்கி காத்தரலும், உம்முடைய கரத்தை எங்களோடு கூட வைத்தரலும், எங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பினால் நிரப்பியறலும் என்று ஜெபிக்கிற ஜபத்துக்கெல்லாம் கர்த்தர் அப்படியே மறுமொழி கொடுத்து நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணி துக்க நாட்கள் முடிந்து போகும்படியாய் எல்லா தீமைகளையும் நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன், யாபேசை கனத்துக்குரிய மகனாய் யாபேசின் தலையை உயர்த்தின தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் அப்படியாகவே நம்மையும் நம் பிள்ளைகளையும் கனத்துக்குரியவர்களாய் உயர்த்தி கனம் பெற்றவர்களாய் வாழ்ந்து தேவனை கனப்படுத்தும்படியாய் எல்லா கனத்துக்கும் பாத்திரர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்பதை கர்த்தர் நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி நிரூபித்து காட்டுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக இந்த நாள் முழுவதும் எந்த தீங்கும் நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு தீமையெல்லாம் நன்மையாய் முடிய பண்ணி நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி கனம் பண்ணுவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.